விவோல இருந்து X23 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. இந்த X23 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் 6.41 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 1080 x 2340 பிக்சல்ஸ். இது ஒரு 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர டிஸ்பிளே. பிபி டென்சிட்டி பொறுத்தவரையும் 402 pp இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து வாட்டர் நாச் டிஸ்பிளேயோட வருது. ஸோ நாச் வந்து குட்டி ஒன்று தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இல்லை ஐஆர் சென்சர் டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபேஸ் அன்லாக் மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஐஆர் சென்சர் யூஸ் பண்ணுறதுனால இருட்டு நேரத்துலேயும் வந்து ஃபேஸ் தெளிவாக அன்லாக் ஆயிரும். இந்த ஃபோனில் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட டிஸ்பிளேயிலே இருக்குது. ஸோ டிஸ்பிளே தொட்டிங்கனாலே போதும் ஃபோனும் அன்லாக் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபோனில் ப்ராசரை பொறுத்தவரையும் Qualcomm Snapdragon 670 ஆக்டோகோர் சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் வந்து 2 GHz Cairo 360 கோர்ஸ்லையும் 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz Cairo 360 கோர்ஸ்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 615 GB கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். Snapdragon 710 கிட்டத்தட்ட ஒப்பிடுற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெவியான கேம்ஸ் நீங்கள் என்ன ப்ளே பண்ணாலும் சரி எந்த ஒரு லேகினஸ் இல்லாமல் ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் ரன் ஆகும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு வெர்ஷன்லாம் வருது. 8 GB ரேம் வித் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோ வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு இருக்குது. அப் டு 256 GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டாக வர காரணத்தினால ஒரு சிம் கார்டு ஒரு மைக்ரோ SD கார்டு அப்படி இல்லைன்னா 2 சிம் கார்டு மட்டுமே பயன்படுத்த முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேசிங் கேமரா நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12 மெகாபிக்சல் கேமரா வித் f1.8 ஆப்பர்ச்சர். இது ஒரு 1.4 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் டியூயல் பிக்சல் ஃபேஸ் டேட்டா ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. செகண்டரி கேமரா பொறுத்த நமக்கு 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டெப்த் சென்சராக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டாக இருக்குது. 4K ரெசல்யூஷனில் வீடியோ கேப்சர் அப்படி 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் நமக்கு வந்து 12 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் ஃபேஸ் அன்லாக், போர்ட்ரேட் மோட் மற்றும் AI மாதிரியான எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ வேணும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது இல்லை 3400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. 10 வாட் அப்படி இல்லைனா 22.5 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட் இருந்தாலும் இதில் இந்த மைக்ரோ USB 2.0 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. USB Type Cக்கு இன்னும் மாறலைங்கிறது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். மற்றபடி இந்த ஃபோனில் வந்து ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரை 5.0 இருக்குது. டூயல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனோட OS பொறுத்தவரையும் நமக்கு Android Oreo 8.1 ரன் ஆகுது. Fun Touch OS 4.5 இன்டர்ஃபேஸில் டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது. கலர்ஸை பொறுத்தவரையில் இந்த ஃபோன் வந்து பேந்தம் பர்பிள், மேஜிக் நைட் மற்றும் பேந்தம் ரெட் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலர் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 8 GB ரேம் வித் 128 GBயோட விலை வந்து இந்திய மதிப்பில் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 36,500 வருது. இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வரும்போது எக்ஸாக்டான ப்ரைஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷனில் ஏதாவது மாற்றங்கள் வருதா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ அப்படி வர்ற பட்சத்தில் நான் வந்து கமெண்ட்லேயே வந்து கீழே வந்து என்னெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிடுவேன். இந்த ஃபோனை வாங்குறதுக்கான பைனோ லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் கொடுங்க. மேலும் இந்த மாதிரி புது ஃபோன்ஸ்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரூட் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.